அழாத சரோஜா. எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் தான் காரணம். எங்க அம்மையால ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க முடியல. அவட்ட அந்த தேதி குறிச்சது ஒரு வார்த்தை சொல்லலங்கனால எங்க அம்மா ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டா. அதுக்காகலாம் வருத்தப்பட்டிருக்க மாட்டாவ சரோஜா. வேற ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்திருக்கலாம். இல்ல, எங்க அம்மா அதை நினைச்சிட்டு தான் வருத்தப்பட்டுட்டே போனா. எங்க அண்ணிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல, பத்திரிக்கையும் வாங்கல. எங்க அம்மைக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் எங்க அண்ணன் தான். சரோஜா, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அத்தைக்கு எப்படி வந்திருக்காது. ஆமா மைனி, அப்படி பார்க்க போனா மச்சான் வந்து ஒரு வார்த்தை கூட உங்க அம்மையை பேசினது கிடையாது. நீங்க தினந்தோறும் பேசுறியே அதுக்கெல்லாம் கூட மயக்கம் போட்டு விளையிலையே. நான் எங்க அம்மா என்ன பேசினேன்? விட்டா நான் பேசினேன் தான் உளுந்தான் சொல்லுவாளுக்க. நான் எங்க அம்மையை பேசினாலும் பாசத்தோட அன்போடையும் தான் பேசுவேன். அவ மேல இருக்க அக்கறையினால் தான் ஏதாவது சத்தம் போடுவேன். எங்க அண்ணன் பண்ணது பெரிய குற்றம். கல்யாண தேதி குறிச்சதே பெத்த தாயிட்ட சொல்லாம இருந்திருக்கான். அதனால தான் எங்க அம்மா மனசு வெறுத்து போயிருக்கா. மைனி, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பா எனக்கு தெரியல. வேற ஏதாவது உங்க அம்மா மனசுல இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீ வாய் மூடு, உனக்கு என்ன தெரியும் எங்க அம்மையை பத்தி? அது எல்லாமே தெரியும் மைனி. எதுவும் தெரியாது மைனி. சே, வாய் மூடி சும்மா நில்லு. இவளால தாங்க இந்த ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நான் வேற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போல எங்க அம்மா அப்பதான் பிழைப்பானே. இவதான் இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம், இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம், ஏற்கனவே கொண்டு வந்து காப்பாத்தியாச்சுன்னு சொல்லியா. அதனால தான் மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. டாக்டர் ஏதாவது சொல்லட்டும், அதுக்கு பிறகு இவளுக்கு இருக்கு. சரோஜா, அப்படின்னா உங்க அம்மைய வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவோமா? ஐயோ வேண்டானே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாங்க? எதுக்கு பாத்தறியா? இல்ல மைனி, இந்த ஆஸ்பத்திரியில இருக்கவங்களுக்குன்னா உங்க அம்மைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். புதுசா ஒரு டாக்டர் பார்த்தவனா அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப நேரம் ஆயிரும் மைனி. அதுக்கு தான் சொல்லி இவங்களுக்குன்னா தெரியும், பார்த்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாவ. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க மைனி, சரியாயிருவாவ. சரி, ஆமா மட்டும் எங்க அம்மைக்கு இருக்கட்டும், அதுக்கு பிறகு உனக்கு இருக்கு. அத்தை, பாட்டுக்கு எதுவும் ஆயிருமோ? ஏப்ல அனு, நீ அழாத பிள்ள. உங்க பாட்டிக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. அவ பாட்டுக்கு கிழங்கு மாதிரி எழும்பி வருவா பாரு. இல்ல சித்தி, எனக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்கும். என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. என் தங்கச்சி கல்யாணத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்குள்ள பாட்டிக்கு இப்படி ஆயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. ஏங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்க அம்மைக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா பெத்த பையன் வீட்டு கூட போகாம என்னையவே சுத்தி சுத்தி வருவா. நான் என்னதான் யாசினாலும் பேசினாலும் என்னைய விட்டு கொடுக்க மாட்டா. என் மேலயும் உங்க மேலயும் நம்ம பிள்ளைகள் மேலயும் உசிரே வச்சிருந்தா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஷோ மைனி, அழிய அழுவே பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்கு. பேசாம உண்மையை சொல்லி விட்டுருவோமா? இதுல இந்த அனுப்புல வேற அழுது உயிரை விட்டுரும் போல இருக்க. எதுக்கு இப்படி அழியாவே? தான் வயசாகி போச்சுல வீலுக்கு. பேரன் பேத்தி கல்யாணத்தையே பார்த்தாச்சு, விட்டா கொள்ளு பேத்தியே பிறந்திருக்கோம். எதுக்கு இப்படி இருந்து அழுதுட்டு கிடக்காவ? கிளவி எங்க வில்லத்தனம் பண்ணிட்டு பட்டு கிடக்கு. இதெல்லாம் வீலுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். என்ன பண்றேன்னு முடிச்சிட்டு இருக்கேன். குருவம்மா பேஷண்டோட ரிலேஷன் நீங்க தானா? ஆமா டாக்டர், நாங்க தான். குருவமாங்கது எங்க அம்மா தான். எங்க அம்மைக்கு என்னாச்சு டாக்டர்? எப்படி இருக்கா? சாரி மேடம், மனசை தேத்திக்கங்க. ஐயோ, செத்துக்கிட்டு போயிட்டாவளோ? நெட்டு மாதிரி. இல்ல மைனி, டாக்டர் இப்படி சொன்னாச்சுன்னா அர்த்தம் அதான். வாயை மூடி சும்மா இரு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எங்க அம்மா எப்படி இருக்கா? மேடம், நீங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க மேடம். டாக்டர், என்ன சொல்றீங்க? எங்க அத்தை இப்ப எப்படி இருக்காவ? அதான் டாக்டர் சொன்னாவல, நீ சீரியஸா இருக்காவ. நீ திரும்ப திரும்ப கேட்டா திரும்ப டாக்டர் அதே வார்த்தையை சொல்லணுமா? ஆமா சார், அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி விட்டுருங்க, ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போட்டோம். ஏங்க, எங்க அம்மைக்கு என்னாச்சு? டாக்டர், எங்க அத்தையை காப்பாற்றவே முடியாதா? எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனா இதுக்கு மேல அவங்கள கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். சாரி சார், நான் தான் சொல்றேனே, எங்களால முடிஞ்சதை நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சுல்ல, அதனால தான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஏதோ அவங்க மனசுல போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னது டாக்டர்? தெரியல சார், அவங்க மனசுல என்ன இருக்குன்னு டாக்டர்ஸ்க்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். டாக்டர், எனக்கு தெரியும். என்னதுமா? அது சீக்கிரமா கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க. என்னது நெட்ட மாதிரி எங்க அம்மா கிட்ட சொன்னாலும்? அது வந்து மைனி, அவளுக்கு பரோட்டா சம்செல்லாம் சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆசையா. நீங்க என்ன ஐட்டமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாம். அதை நினைச்சு கவலைப்பட்டு தான் அவளுக்கு நெஞ்சு வலி வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டிய மைனி. ஏனி பொழைச்சி வந்தாலும் அது என்ன வேணாலும் சாப்பிட்டு போட்டோன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. எங்க அம்மா நல்லாயி வந்துட்டானா அவளுக்கு என்ன பாட்டில எதுக்கு கையில கொடுத்துருவே குடிச்சிக்கே நீ. ஏமா, என்னாச்சுமா? பாட்டுக்கு என்னாச்சு? ஏய்யா சூரிய, உங்க பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துட்டுப்பா. பாவம் மயங்கி விழுந்துட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்துருக்கு.
ஏமா பாட்டி இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தீங்க வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம்ல? ஏற்கனவே முன்னால ஒருக்கா மயங்கி விழுந்திருக்கும் போது இங்கதான் நெட்ட மாதிரி கொண்டு வந்து சேர்த்திருந்தாப்பா. அதனால தான் திரும்பவும் அவ இங்கே சேர்த்துருவோன்னு சொல்லிட்டா. அம்மா அது வேற இது வேறம்மா. பாட்டி இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்குறது அவ்வளவா நல்லது இல்ல. வாங்கம்மா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ஐயோ சூர்யா, அத்தை இங்கே தான் இருக்கணும். அவ்வளோ வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தா சரிப்பட்டு வராது. அத்தை இதை விட நல்ல ஹாஸ்பிட்டலா இருக்குத்த, பாட்டி வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். அம்மா நான் வேணா டாக்டர்கிட்ட பேசுறேம்மா. டாக்டர் ரொம்ப சீரியஸா பாட்டி இருக்கான்னு சொல்லியாவுப்பா. என்னம்மா சொல்றீங்க? பாட்டி சீரியஸா இருக்காங்களா? அப்படின்னா இங்க இருக்கவே கூடாதுமா. இது அவ்வளவா நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல, வாங்க கூட்டிட்டு போலாம். சூர்யா, ஏற்கனவே பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல தானப்பா பார்த்தோம். அம்மா அதான் சொல்றேன்ல, அப்ப வேற இப்ப வேறம்மா. இந்த ஹாஸ்பிட்டலை விட பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குமா. அங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்கம்மா. அங்க கூட்டிட்டு போனா பாட்டி பொழைக்க வச்சிருவாங்கம்மா. நான் சொல்றேன் கேளுங்கம்மா, இப்பவே பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடலாம். மேடம், டாக்டர் எங்க அம்மைக்கு என்னாச்சு டாக்டர்? அதான் சொன்னேனே மேடம், கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. டாக்டர் அப்படின்னா எங்க பாட்டி கூட்டிட்டு நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நோ சார், நோ. இங்கே இருந்து நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது. ஆம்புலன்ஸ்லேயே நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் இங்கேருந்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்களே அவங்களுக்கு நல்லா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சார். டாக்டர் இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு பாக்குறேன் டாக்டர். அங்கே இருக்க எல்லா டெக்னாலஜியும் இங்கேயும் இருக்குது சார். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து தான் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நான் வர வச்சிருக்கேன். எல்லாரும் அவங்கள செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்கள் பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இப்போ அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, ரெண்டு பேராக போய் அவங்கள பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வெளியே வந்துருங்க. ஏங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் எங்க அம்மையை பார்ப்போம். சரி சரோஜா. ஏங்க வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். அனு அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, ரெண்டு பேரை தான் போய் பார்க்கணும்னு. அப்பா அம்மா பாட்டி பார்த்துட்டு வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம போலாம். ஏங்க எனக்கு என்னவோ அதனாலதான் பாட்டிக்கு இப்படி ஆயிருக்குமோன்னு தோணுது. அதனாலயா? எதனால? அதாங்க நம்ம கல்யாணத்துக்காக நடிச்சாவல்ல, அந்த நடிப்பு இப்ப உண்மையாயிட்டோன்னு தோணுது. எல்லாம் நம்மளாலதான். நம்மளுக்காக தான் பாட்டி அன்னைக்கு நடிச்சாவ. இப்போ பாட்டிக்கு நிஜமாலே நெஞ்சு வலி வந்துருச்சு. அதுக்கு நம்ம தான் காரணம். அனு நீ தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிக்காத. அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. பாட்டிக்கு வயசாகுது இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். இல்ல ஒரு தடவை நடிச்சாவல்ல, அதனால தான் நிஜமாலே வீலுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி எப்படி பாக்குறதுக்கு. ஒரு வாட்டி தான் நடிச்சாவளா? கிளவி ஓயாம நடிச்சுட்டு தான் கிடக்கு. அது இதுவரைக்கும் தெரியல, எனக்கு மட்டும் தான் தெரியும். பாவம் கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குதுவே. கிளவி உள்ள போனா சிவாஜி கணேசன் ஆக்டிங்க கொடுக்கும். சூர்யா, பாட்டியை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். நீயும் போய் பாருப்பா. பாட்டி எப்படிப்பா இருக்காங்க? பாட்டி கண்ணே முழிக்கலப்பா. எதுவுமே எங்ககிட்ட பேசவே இல்லை. அப்படியே தான் படுத்திருக்காங்க. தூரம் நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். அனுமா, உள்ள போய் இப்படி அழாதம்மா. பாட்டிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சும்மா தூரமா நின்று பார்த்துட்டு வந்துருங்க. சூர்யா கூட்டிட்டு போப்பா. சரிப்பா. அனு அழாத வா. மைனி அத்தை இருக்காவளா இல்ல? பாரு நெட்ட மாதிரி சும்மா இருந்துரு, எல்லாம் ஒன்னாலதான். ஏங்க உங்க தங்கச்சி பாருங்க, எல்லாத்துலயும் கிண்டல் தான் இவளுக்கு. இவளால இந்த ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு வந்திருந்து. இவ மட்டும் ஒண்ணு சொல்ல வந்து நான் வேற ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் எங்க அம்மையை பழைக்க வச்சிருப்பேன். மைனி என்ன சொல்றீங்க? உங்க அம்மா போயிட்டாவளோ? சரி பேதி இருப்பா, எதுக்கு இப்படி பேசியா? இல்ல மைனி, நீங்க உடஞ்சு போய் பேசுறீங்களா, அதை கேட்டேன். குட்டிமா கொஞ்சம் சும்மா இருமா. அவளே வருத்தத்துல இருக்கா. அவைய வந்த உடனே நீ போய் அவையில பாரு. அந்த வந்துட்டவனே நான் போய் பாக்குறேன். என்னது இது? டியூப்ல மாட்டி போட்டு வச்சிருக்கு. நடிப்புக்கு தானே அத்தை மயங்கி விழுந்தவ. சீரியஸா ஏதோ பிரச்சனை ஆயிட்டோ? இல்ல இந்த டாக்டர் தான் டுபாக்கூரா இருப்பாரா? எத்தேய் எத்தேய், ஐயோ அத்தை போயிட்டாவளா? அதானே பார்த்தேன். நீங்களாவது இவ்வளவு சீக்கிரம் போறதாவது. சரி டாக்டர் ரொம்ப பில்டப் ஓடியாரு என்ன? போன ஆக்டிங் மாதிரி சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் தானே சொன்னீங்க. டாக்டர் ரொம்ப இழுக்காரு என்ன? பேமெண்ட் ஜாஸ்தியா தாரேன்னு சொல்லியிருக்கீங்களோ? அதுக்கு உங்க மொபா பேத்திலாம் அங்க இருந்து அங்க அழுதுட்டு கிடக்காவ. நீங்க இந்த மாதிரி நடிச்சிட்டு கிடக்குறீங்க. எனக்கு உண்மையை சொல்லிடலாமான்னு தோணுது. ஏத்தே அதுக்கப்புறம் நான் நடிக்கணுமோ? ஓ மை காட். சரி தேப்ப தள்ளிவிடுங்க, நானும் கூட படுத்துக்கிடி. டாக்டரை கூப்பிட்டு எனக்கு ஒரு முகமூடி போட சொல்லுங்க.
நீங்க தானே சேர்ந்து நடிக்க சொன்னீங்க. நீ வெளிய இருந்து நடிச்சா போதும். எல்லாருக்கும் சண்டைக்கு வராத மாதிரி நடி. அம்மா என் மகன் வந்துட்டானே. இல்லையே, இன்னும் வரலையே. உள்ள ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுக்கன்னு போனே. என்ன அவனுக்கு தெரிவிக்கலையா? வித்தாவளோ விக்கலையா எனக்கு தெரியலையே தேய். என்னத்துக்கு தான் நீ அங்க நிக்க? எனக்கு இருக்கிறது ஒரு மகன் ஒரு மகன். முதல்ல அவியிட்ட தான் சொல்லியிருக்கணும் இடி விடுவா. ஏ தேய், உங்க மகனுக்கு சொல்லியதுல உங்க மகா சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? அடிக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். என் மகன் வேதனையில மறந்திருப்பா. நீ என்ன ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் அங்க நின்னு போன் போடணும். என் மருமகளுக்கு போட்டிருக்கணும், என் மகனுக்கு இந்நேரத்துக்கு போட்டிருக்கணும், என் பியாட்டிக்கு போட்டிருக்கணும். எல்லாரும் பதறி அடிச்சு நீ ஓடி வந்து பார்க்க வந்திருக்கணும். யாருக்கும் போன் போடாம நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலாம். நானும் எல்லாரும் வந்திருப்பாவே. சும்மா பேசுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். நீ என்னடா சீனியே மாத்தி விடுவாங்களா இருக்க? யார் வராம நான் என்னத்த சொல்லுவேன்? ஏ தேய், இதெல்லாம் நீங்க மைனிட்ட சொல்லுங்க தேய். ஓ மைனிட்ட நான் எப்படி பேச முடியும்? பியாதி இருப்பா. நானே நடிச்சிட்டு கிடக்கேன். என் மவனோ வரட்டும். அதுக்கு பிறகு டாக்டர் அவிய கடைசியா ரெண்டு வார்த்தை பேசணுங்க அவன் சொல்லட்டும். எல்லாரும் உள்ள வரும்போது இதான் என் கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு நான் மயங்கிடுறேன். அதுக்கு பிறகு கடைசி ஆசையை நிறைவேற்றி தானே தீரணும். எப்படி என்னோட ஐடியா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு தேய். ஆனா உங்க மருமவா எல்லாரும் வரணும்ல. வருவாவ சீரியஸா இருக்கு சொன்னாதான் வருவாவ. முதல்ல போய் அதை போன் பண்ணி சொல்லி தொலை. ஏக்கா தங்கச்சி வாமா. ஏக்கா சொன்ன மாதிரி வந்து படுத்துக்கிட்டே இல்ல. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் தெரிஞ்சா ராணிக்கு உங்களை நாடு கடத்தினாலும் கடத்தி விடுவா, பாத்துருங்க. அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வர? ஒண்ணு நான் சொல்லணும் இல்லனா அக்கா சொல்லணும். நாங்க ரெண்டு பேரும் சொல்லலனா நீ தான் சொல்லி இருக்கணும். இந்த விஷயம் மட்டும் அங்க போச்சுன்னு வச்சுக்க, நாங்க யார் சொன்னாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு வேற இந்த பெட்டுல அக்கா படுத்திருக்க மாட்டாங்க, நீ தான் படுப்பா. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான் இருக்கு. நான் தான் உங்களுக்கு பழிக்கடை, அப்படிதானே? நீ பாலிகடாவோ எருமகடாவோ? அக்கா சொல்லியது ஒழுங்கா கேட்டு நல்லபடியா நடந்துக்க. ஏக்கா இவ கரெக்ட்டா கொண்டு வந்து உங்களை சேர்த்துட்டா போல. தங்கச்சி சேர்த்தது மட்டும் தான் சரியா செஞ்சிருக்கா. மத்தபடிக்கு ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கம்மா. இவ்வளவு நேராயும் அவனுக்கு ஒரு பிளான் போட்டு சொல்ல இல்லையா? ஏன் நெட்ட மாடி, இது கூட உனக்கு தெரியாது? முதல்ல போய் ஒரு பிளான் போட்டு சொல்லு. அதான் நீங்க இருக்கீல, நீங்க போன் போட்டு சொல்லுங்களா. போட்டு சொன்னா சண்டைக்கு வந்துரும். என்கிட்ட மாணிக்க தம்பி நம்பரும் இல்ல. நீயே போடு போ. அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்த எல்லார் நம்பரும் இருக்கும்ல. போட்டு சொல்லிட்டு வா. அக்கா ரொம்ப சீரியஸா இருக்காவே. கடைசி நிமிடங்களை எண்ணிக்கிட்டு இருக்காவேன்னு சொல்லு. அப்பதான் எல்லாரும் ஓடி வருவாவே. சொல்றேன். கடைசி நிமிடத்தை என்ன இருக்கு? இது என்ன ஃபுட்பால் மேட்சா? இந்த நிமிஷத்துக்குள்ள கரெக்டா கோல் போடணுங்க இருக்கு. இந்த ரெண்டு கிளவி ஆட்டமும் தாங்க முடியல. ஏக்கா நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதங்க. இந்த நெட்ட மாடி இப்படிதான் எல்லாத்தையும் கொஞ்சம் பியாக்கலாண்டு மாதிரி செய்யும். ஆனா கடைசியில எல்லாம் சரியா வந்துருங்க. நீங்க கவலைப்படாதங்க. தங்கச்சி இந்த விஷயத்துல நான் அவளை முழுசா நம்பி இறங்கலமா, என்னையும் நம்பிதான் இறங்கியிருக்கேன். என் பிள்ளையில என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு இந்த விஷயத்திலேயே தெரிஞ்சிடும். ஏக்கா சாராஜால உங்க மேல உயிரே வச்சிருக்கா. வெளியே நின்று ஒரே ஆளுக. நான் கேட்டது கூட பதில் சொல்லவே இல்லை. உங்க மார்மையன் தான் சொன்னாவே. எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு தாங்க இருக்காவ. இந்த நேரத்துல மட்டும் இது என் கடைசி ஆசைன்னு சொல்லிட்டியே. கண்டிப்பா அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. ஆமாமா தங்கச்சி, எனக்கு அது தெரியும். கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு அந்த ஆளு மயங்கிடலான்னு பாக்கேன். அப்பதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து என் கூட பேசுவாவே. அந்த சந்தோஷத்துல கண்ணு முழிச்ச மாதிரி நடிச்சிருக்கேன். சூப்பர்க்கா, அழகான திட்டம் போட்டிருக்கீல. கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்த வரவே கண்ணு தரங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமாமா தங்கச்சி, அதுக்கு பிறகு அந்த மூக்காய் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும். ஏன்னா அந்த பிள்ளை கல்யாணத்தை நம்ம நிறுத்தின மாதிரி ஆயிரும்ல. அதனால அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துடணும். அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்